நான் இப்போ ஒன்னு சொல்லப் போறேன். கேட்டா உங்க மைண்டே பிளாஸ்ட் ஆயிடும். வேலை, கடன், படிப்புன்னு எல்லா பிரஷர்லயும் நீங்க நசுங்கி போயிருந்தா, நான் உங்களுக்கு ஒரு 8 வசன சூறாவை தரப்போறேன். இது ஒரு ரியல் லைஃப் சீட் கோட் மாதிரி. ஒருவர் மொத்த கடனையும் ஒரே வாரத்தில் அடைத்தார். அது ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நீங்க இதுவரைக்கும் ஃபீல் பண்ணாத ஒரு நிம்மதிய ஃபீல் பண்ணுவீங்க. இது ஏன் கேரண்டி? 10ல 7 பேருக்கு நிரந்தரமான அழுத்தம் இருக்குன்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. இது நம்பவே முடியல. காலையில எந்திரிச்ச உடனே உங்க ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ல வெடிக்குது. நீங்க மாத்திரை, ஆப்ஸ், தியானம்னு எல்லாத்தையும் ட்ரை பண்றீங்க. ஆனா எதுவுமே நிரந்தரமா வேலை செய்யல. இன்னைக்கு நாம இதை மொத்தமா சரி பண்ண போறோம். இதோ தீர்வு. சூரத்து அலம் நஷ்ரஹ். மக்காவில் இறங்கிய வெறும் 8 வசனங்கள்தான். அல்லாஹ்வே இதுல நேரடியா கேட்கிறார். அல்மன் நஷர் லக்க சத்ரக்க. நாம் இதயத்தை உமக்காக விரிவாக்கவில்லையா? உங்க மார்பு மட்டும் இல்ல, உங்க உலகமே விரியும். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன். இப்போவே ஒரு ஆழமான மூச்சை இழுத்து இந்த வசனத்தை மனசுல சொல்லி மூச்ச விடுங்க. உங்க இறுக்கம் குறைஞ்சத நீங்களே பார்ப்பீங்க. வசனம் 2 உங்க முதுகுல இருக்கிற மொத்த பாரத்தையும் தூக்கிடும்னு சத்தியம் பண்ணுது. ஆனா வசனம் 5 தான் கேம் சேஞ்சர் ஃபைன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன். அதாவது நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. இது கடவுள் தர்ற 2 ஒன்று டீல் மாதிரி. சோ இதோ சேலஞ்ச். உங்களுக்கு ஏதாவது இஎம்ஐ கடன் இருந்தா இந்த வசனத்தை டெய்லியும் 7 தடவை ஓதுங்க. ஒரே வாரத்துல ஒரு புது வழி திறக்கும். ஒருவர் அவரோட ஜவுளி கடைய லாக்டவுன் மொத்தமா காலி பண்ணிருச்சு. நைட் 3 மணிக்கு கூட நெஞ்சுவலியோட முழிச்சிட்டு இருப்பார். அப்பதான் ஒருத்தர் அவருக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தார். பஜ்ர் தொழுகைக்கு அப்புறம் இந்த சூறாவை 41 தடவை ஓதணும். இத கரெக்டா 30 நாள் செஞ்சார். 4வது வாரம் ஒரு பழைய கஸ்டமர் வந்து பூட்டி வச்சிருந்த மொத்த ஸ்டாக்கையும் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிட்டார். இன்னைக்கு அவரோட பிசினஸ் 2 மடங்காயிடுச்சு. கடன் 0. நீங்களும் இதை செய்யலாம். இந்த சேலஞ்சோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். பஜ்ருக்கு அப்புறம் 7 தடவை. தூங்குறதுக்கு முன்னாடி 41 தடவை. ஆனா எண்ணிக்கை முக்கியமில்ல, உங்க நம்பிக்கைதான் முக்கியம். ஓதும்போது உங்க நெஞ்சு மேல கை வச்சிக்கோங்க. இதை ஒரு வாரம் மட்டும் செய்யுங்க. ரிசல்ட் உங்களையே ஆச்சரியப்படுத்தும். இப்போவே இதை ட்ரை பண்ண நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். கமெண்ட்ஸ்ல போய் நஷ்ரஹ்னு டைப் பண்ணி இந்த சேலஞ்சை ஏத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க காலையில எழுந்து அடுத்த மாசம் ரூம் ரெண்ட் எப்படி கட்டப் போறேன் என்று மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்களா? 30 செகண்ட்ஸ் நிறுத்துங்க. ஒரு குர்ஆன் வசனத்தை சொல்லிடுறேன். அது தினமும் ஒரு நேரத்துல ஓதினா இன்ஷா அல்லாஹ் கடன் காணாம போயிடும். கொஞ்சம் கடைசியா கேளுங்க. வீட்டு லோன், பைக் லோன், சாலரி அட்வான்ஸ் எதுவா இருந்தாலும் வட்டி மட்டும் தலையில ஏறிட்டு நிக்கும். குழந்தைகள் ஸ்கூல் பேக் கேட்டா கூட கையில 100 ரூபாய் இல்ல. என்னை மாதிரி யாரும் இருக்காங்களான்னு தோணும். தமிழ்நாட்டுல மட்டும் 17 லட்சம் குடும்பம்தான் கடன் தள்ளுபடி கேட்டு அரசாங்கத்துக்கிட்ட கடிதம் எழுதியிருக்கிறாங்க. நீங்க தனியா இல்ல. குர்ஆன்ல 114 சூரா இருக்கு. அதுல 8 வசனங்களை மட்டும் கொண்ட சின்ன சூரா சூரத்து தீன். இது 95வது அத்தியாயம். முதல் வசனம் வத்தீனி வஸ்ஸைத்தூன். அல்லாஹ் தீனையும் அதன் மீது அவர் கட்டுப்பாட்டையும் சத்தியமாக்கறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நேச சஹாபாக்கள் கடன்ல சிக்கிட்டு இருந்தப்ப அல்லாஹ்வின் தூதரே துஆ சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரு, ஃபஜ்ருக்கு அப்புறம் அத்தீனை 7 தடவை ஓதுங்க. அவங்க அப்படியே செஞ்சாங்க. வருஷம் முடிவறதுக்குள்ள எல்லா கடனும் போச்சு. நேரம் காலை 4:45 முதல் 5 மணி முடியும். 2 ரக்கத் நபில் தொழுங்கள். சூரத்து தீன் ஓதுங்க. அத்தியின் மீதும் ஒலிவத்தின் ஜைத்தூன் மீதும் சத்தியமாக சினாய் மலையின் மீதும் சத்தியமாக மேலும் அபயமளிக்கும் இந்த மக்கமா நகரத்தின் மீதும் சத்தியமாக திடமாக நாம் மனிதனை மிகவும் அழகிய அமைப்பில் படைத்தோம். பின்னர் அவன் செயல்களின் காரணமாக அவனை தாழ்ந்தவர்களில் மிக்க தாழ்ந்தவனாக்கினோம். எவர்கள் நம்பிக்கை கொண்டு
நற்செயல்களைச் செய்தார்களோ அவர்களுக்கு என்றும் முடிவில்லாத நற்கூலியுண்டு. எனவே இதற்குப் பின்னர் நியாயத் தீர்ப்பு நாளைப் பற்றி உம்மிடம் எது பொய்யாக்க முடியும்? அல்லாஹ் தீர்ப்புச் செய்வோரில் எல்லாம் மிக மேலாகத் தீர்ப்புச் செய்பவன் இல்லையா? ஓதும்போது மனசு முழுக்க அல்லாஹ் மேல நம்பிக்கை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா இப்பவே சின்ன முடிவு எடுங்க. நான் சொன்ன முறையை 41 நாள் நம்பிக்கையோட பண்ணுவேன். நண்பர்கள் யாராச்சும் கடன் மாட்டியிருந்தா இந்த வீடியோ அனுப்புங்க. உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை. அல்லாஹ் நம்ம எல்லா கடனையும் தீர்த்திடட்டும், வீட்டில சந்தோஷத்தை கொட்டிக் கொடுக்கட்டும். நாம எல்லாரும் கஷ்டப்பட்டாலும் நம்பிக்கையோட நிம்மதியா முடிவடையணும். ஆமீன். ஒவ்வொரு இரவும் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு பிரீட்சையிலிருந்து, அதாவது மரணத்திற்கு பின் வரும் சோதனையிலிருந்து நம்மள பாதுகாக்க ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் 30 வசனங்கள் கொண்ட சூரத்துல் முல்க். ஆமாம், இந்த சூறாவை தினமும் ஓதுற பழக்கம் நாம கற்பனை கூட செய்ய முடியாத பாதுகாப்பையும் அல்லாஹ்வின் கருணையையும் நமக்கு அள்ளித்தரும். திருக்குரானின் 67வது அத்தியாயமான சூரத்துல் முல்க் தபாரக் அத்தியாயம்னும் சொல்லுவாங்க. ஆட்சி என்பதுதான் இதனுடைய பொருள். இந்த முழு அத்தியாயமும் அல்லாஹ்வோட நிகரற்ற ஆட்சியையும் அவனுடைய படைப்புகளோட அற்புதங்களையும் ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது. வெறும் 30 வசனங்கள்தான், ஆனா இதுக்குள்ள நமக்கு கிடைக்கப் போற நன்மைகள் ஏராளம். வாங்க, இந்த வீடியோல சூரத்துல் முல்க் ஓதுறதால கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அதிசயமான சிறப்புகளைப் பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம். நாம எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். அதுக்குப் பிறகு வர்ற வாழ்க்கைதான் நிரந்தரமானது. அந்த வாழ்க்கையோட முதல் வாசல்தான் கப்ருடைய வாழ்க்கை. அந்த கப்ருல நடக்கிற விசாரணையும் அங்க கிடைக்கிற தண்டனையும் ரொம்ப கடுமையானதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கடுமையான வேதனையிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு கேடயமா சூரத்துல் முல்க் இருக்கு. சூரத்துல் முல்க் ஓதுறதுல கிடைக்கிற மிக முக்கியமான சிறப்பு இதுதான். யார் ஒவ்வொரு இரவும் தவறாம தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் தொடங்குற இந்த சூறாவை ஓதிட்டு வர்றாரோ அவரை அல்லாஹ் கப்ருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் இறந்ததும் வேதனை செய்யக்கூடிய வானவர்கள் அவரிடம் வருவாங்க. அப்போ சூரத்துல் முல்க் அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று, நீங்க இவர்கிட்ட வர முடியாது, ஏன்னா அவர் ஒவ்வொரு இரவும் என்னை ஓதிட்டு இருந்தார்னு சொல்லி தடுக்கும். நபித்தோழர்கள் இந்த சூறாவை அல்மானியா, அதாவது தடுக்கக்கூடியதுன்னு அழைப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த இருட்டான கப்ருல நமக்காக வாதாடவும் நம்மளை பாதுகாக்கவும் இந்த சூரா ஒரு பாதுகாவலனாக வந்து நிற்கும்.